ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒயிட் டோஸ்ட் பாஸ்தா ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் சிக்கன் போட்டு ஒயிட் டோஸ்ட் பாஸ்தா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு சிக்கனோட காய்கறி போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டும் போட்டு இந்த டோஸ்ட் சேர்த்து இந்த பாஸ்தா செஞ்சுக்கிறேன். இந்த டோஸ்ட் உங்களுக்கு வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒயிட் டோஸ்ட் பாஸ்தா. இந்த டோஸ்ட் பாஸ்தாவுக்கு நீங்கள் வேண்டிய வெரைட்டியான பாஸ்தா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் வந்து தண்ணி, அதோட சால்ட், ஆயில் சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர செல்ல தான் நாங்கள் பாஸ்தா சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ப நீங்கள் பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்த போகிற ஒரு கரண்டியால் நல்லா கலந்துட்டு கொண்டும், இல்லைன்னா கீழுக்கு அடி பிடிச்ச மாதிரி வரும். நாங்கள் பாஸ்தா சேர்த்த போகிற மூடி போட்டு அது எப்படியும் பொங்கி வெளியே வர பார்க்கும். நீங்கள் மூடி போடாமல் அப்படியே வெளியே திறந்து வச்சு எப்படி கலந்துட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ல மாதிரி இது வெந்துடும். வந்த பிறகு ஒரு ஸ்பூனாலே உங்களுக்கு பார்த்துக்கணும், இல்லாட்டி ஒரு நைஃப் வச்சு பார்த்துக்கணும். பார்த்த பிறகு இதை அப்படி நாங்கள் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு வடியில் வந்து இதை ஊற்றிக்கோங்க. என்னப்படி ஒரு ஒரு ஃபேனில் வந்து 1 1/2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர சொல்ல நாங்கள் சிக்கனை நல்லா சின்ன சின்ன குட்டியாக பீஸ் பண்ணி வச்சுக்கணும், கழுகி அன்னப்படி. இப்போ இந்த பட்டர் நல்லா உரி இப்போ இது 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுது. இப்போ இதோட வந்து மிளகுத்தூள், கட்டர்த்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து கூடுதலான காரம் சேர்க்கறதில்ல, குறைஞ்ச அளவு தான் சேர்க்குறேன். ஏன்னா ஒயிட் ரோஸ் பாஸ்தா அப்படி டேஸ்ட்டாகவும் இருக்கும், அடுத்து காரமும் குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 4ம் சேர்க்குறதுல கிழமைக்கு ஒரு மட்டும் செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. இதோட வந்து கொஞ்சம் ஒரிகானோ சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ உங்களுக்கு இதையும் விட சின்னதாக வந்து உங்களுக்கு அப்படியே ஃபேனில் வச்சு சின்ன சின்ன குட்டியாக அந்த ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணிவிடுவோம் மேலும். இப்போ நான் இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுக்க போகிறேன். ஆற வச்சுட்டு அந்த ஃபேனில் நான் வந்து ஒயிட் ரோஸ் அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த ஃபேனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் நல்லா ஒரே வாசனை. இதோட 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கோதுமை மாவு இல்லைன்னா உங்கள்கிட்ட மைதா இருந்தால் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுக்கணும். இதோட வந்து நாங்கள் மில்க் சேர்த்துக்கணும். மில்க் சேர்த்தப்பறம் இன்னும் நல்லா க்ரீமியாக டெக்ஸ்சர் வர சொல்ல இதோட வந்து ஒரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நாங்கள் வேக வச்சிருந்த பாஸ்தாவையும் இதோட சேர்த்து சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த டைமில் நீங்கள் பாஸ்தா வேக வச்சு தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு இந்த க்ரீம் போதாண்டா உங்களுக்கு சேர்த்துக்கலும். இதோட கொஞ்சம் உங்களுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கணும். ஏன்னா இது காரம் இல்லாமல் தான் சாப்பிடு, இது அவ்வளோ காரம் இல்லை. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு இந்த டைமுக்கு நீங்கள் உப்புகளையும் செக் பண்ணி பார்த்துக்கலும். உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு செய்தேன்டா நீங்கள் இதை செஞ்சுட்டு இஃப்தார் பிறகு நோம்பு திறந்த பிறகு உங்களுக்கு இதை உப்பு போதுமானு பார்த்து உப்பு போதாட்டு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு இதை அப்படியே உங்களுக்கு எடுத்து சிக்கன் பீஸ்